நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜா, இன்னைக்கு இன்னுமா பேப்பர் வரல? அவன் வர வர தினமும் பேப்பரை லேட்டா தான் போடுறான். நேத்து கூட போய் நான் திட்டிட்டு வந்தேன். அந்த பேப்பர் பையன் இருக்கானே திருந்தவே போறதில்ல. அவன் திருந்த மாட்டான். ராத்திரி 2 மணி வரைக்கும் தெரு முனையில இருக்கிற ஒரு வீட்டுல சீடி போட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனால காலையில எப்படி சீக்கிரம் எழுந்திருக்க முடியும்? என்னங்க என்ன ஆச்சு? காலங்கத்தால 2 பேரும் இப்படி யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா டேய், பாருங்களேன், பேப்பர் இப்படி தூக்கி போட்டா என்னடா அர்த்தம்? இதான் நீ பேப்பர் போடுற லட்சணமா? டேய் டேய் பேப்பர்கார பையா, என் முன்னாடி வாடா. எங்கடா இருக்கு ஒன்னா? அவன் ஓடிட்டான். சாயங்காலம் கடைக்கு வந்து உன் கழுத்தை நெரிக்கிறனா இல்லையா பாரு. சாரி. சரி சரி போகட்டுங்க. இதோட உங்க கோவத்தை விடுங்க. முயற்சி பண்றேன். சரி போகட்டும். இந்த பேப்பரை படிங்க, நான் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன். ஏய் ஸ்வீட்டியோட பாட்டி என்னங்க? உன் செல்ல பையன் எங்க எழுந்தானா இல்லையா? அவங்கிட்ட சொல்லு, இன்னைக்கு அப்பாவுக்கு வெத்தலை வாங்கிட்டு வர வேண்டிய முறை அவனோடது, என்னோடது இல்ல. நான் சீக்கிரம் ஆபீஸ் போகணும், நிறைய வேலை இருக்கு. ஈஷான் வீட்ல இருந்தா தானே வாங்கிட்டு வருவான். காலங்கத்தால எங்க போனா அவன்? காலங்கத்தால இல்லங்க, நேத்து ராத்திரியே அவனோட மாமனார் வீட்டுக்கு போயிட்டா. சுஹானா அவங்க அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அதா ராத்திரியா? அவன் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டான். அப்ப நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. 2 பேரும் சொல்லிட்டு தான் போனாங்க. இப்பெல்லாம் இவன் அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அண்ணே, இதுக்காக ஈஷான் வந்தா அவனை திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. நீங்களே சொல்லுங்க, வருஷத்துக்கு எத்தனை தடவை அவன் மாமனார் வீட்டுக்கு போயிருக்கான்? சுஹானாவும் ஒன்னும் அடிக்கடி அவங்க அப்பா வீட்டுக்கு போக மாட்டா. வர வர எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க. எல்லாரும் புகுந்த வீட்டுல பிறந்த வீட்டை விட சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா அபர்ணாவை பாரு, பாவம் அவங்க. அவ நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டால. ஆமா ராதா, அபர்ணாவோட மாமியார் இருக்காங்களே, எனக்கு அபர்ணாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு ராதா. அவ அந்த வீட்டுல எப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காளோ தெரியல. அவளோட மாமியார் எங்க 2 பேரை வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா? பாவம், அவளை என்னெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்களோ தெரியலையே. தெரியல அப்புறம் நான் ஏன் அங்கேயே இருக்கேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான்னு தெரியல. அவ வரமாட்டான்னு எனக்கு அப்பவே தெரியும். அண்ணா, அவ நம்ம பெரியனுடைய பொண்ணு, மறந்துடாதீங்க. அண்ணியோட வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போயிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க நம்மளை விட்டு போனதில்லை. அதே மாதிரி அபர்ணா மட்டும் அவங்க புகுந்த விட்டு விட்டு எப்படி வருவா? அவளை வளர்த்து ஆளாக்குனது நம்ம அண்ணியாச்சே. சரியா சொன்ன. அண்ணி மாதிரி அவளும் தைரியசாலி. எனக்கு தெரியும் அவ
தப்பான கண்ணோட்டத்துல பார்த்தா எல்லாமே தப்பாதான் தெரியும். நம்ம மனசு சுத்தமா இருந்தா போதும், எல்லாமே நல்லதே நடக்கும். சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. டாலி, அந்த சொரக்காய் ஜூஸா இப்படி வச்சிடு. நான் மாப்பிளைக்காக இதை ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். சொரக்காய் ஜூஸா? ஆமா, அதுல ஓமமும் போட்டிருக்கேன். ஐயே, நீ குடிப்பா. குடிச்சு பாரு. பாத்தியா, மாப்பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு பாரு. கமல் கிஷோர், உன்னோட வாயாடி பொண்ணுக்கு தங்கமா ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு பாரு. குட் மார்னிங் டாட். குட் மார்னிங் மா. குட் மார்னிங் மாமா. அக்கா எங்க? என்ன அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்களா? களி முத்தி போச்சு. மாப்பிள்ளை தம்பி எழுந்து இங்க வந்துட்டாரு, ஆனா அவ இன்னும் அங்க தூங்கிட்டு இருக்கா. அதெல்லாம் சரி, ஆனா இப்ப அவங்கள யார் எழுப்புறது? டாலி அக்காவா? இல்ல அவளை யாரும் இப்போதைக்கு எழுப்ப வேண்டாம், கொஞ்சம் நல்லா தூங்கட்டுமே. ஏன்னா தினமும் எங்க வீட்டுல அவ காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சிருவா. இங்கேயாவது கொஞ்சம் நல்லா தூங்கட்டுமே. எங்க அக்காவாது காலையிலயாவது? என்ன பேசுறீங்க மாமா? நீங்க தானே அக்காவை எழுப்புறீங்க. டாட், முதல்ல அக்காவை நீங்க எழுப்பிட்டு இருந்தீங்க, இப்ப உங்க டியூட்டிய மாமா பாக்குறாரு. கமல் கிஷோர், நீதான் அவளை ரொம்ப கெடுத்து வச்சிருக்க போல இருக்கு. இல்ல, அது என்னோட தப்பு இல்ல, எல்லாம் சஞ்சுவோட தப்பு தான். உனக்கு தெரியுமா இஷான், நான் சுஹானாவை திட்ட ஆரம்பிக்கும் போதெல்லாம் இவ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்குவா. இதோ நான் டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், உருளைக்கிழங்கு போட்டு பண்ண சப்பாத்தி. வாவ், இது மாமாக்கு பிடிக்கும், ஆனா அக்காவுக்கு பிடிக்காதே. வேற ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அவ என்ன ஸ்பெஷலா? நாம என்ன சாப்பிடுறோமோ அதைத்தான் அவளும் சாப்பிடணும். இல்ல பெரியமா, சுகானாமாக்கு காலையில இந்த மாதிரி நெய் போட்டு பண்ணதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உண்மைதான், நீ அவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்காக ஏதாவது செஞ்சு வச்சிரு, அப்பதான் வீட்டுல இருக்கிற கிளாஸ் பிளேட் எல்லாம் தப்பிக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கயா, நான் சுகானாமாக்கு அவங்களுக்கு பிடிச்சதையே செஞ்சு கொடுக்கறேன். நீங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிங்க. கடவுளே, இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. டாட், நீங்க இந்த உருளைக்கிழங்கு சப்பாத்தியை சாப்பிட கூடாது. ஏய், இஷானும் சுஹானாவும் வந்திருக்காங்கல்ல, அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ண விடு. சாப்பிடு சாப்பிடு. வெளிநாட்டு பீஸா பர்கர் சாப்பிடுறத விட நம்ம ஊரு நெய்ல செஞ்ச சப்பாத்தி எவ்வளவோ மேலு. சாப்பிடலன்னா உடம்பு எப்படி ஆரோக்கியமா இருக்கும். நீ சாப்பிடுற, சாப்பிடு சாப்பிடு. குட் மார்னிங். குட் மார்னிங் டா. சலோ அக்கா, கம்ப்ளீட்டா ரெடி ஆகி வந்திருக்கீங்க. எங்கயாவது வெளியில போறீங்களா? வெளியில போறீங்களாவா? இல்லையே. ஏன் நான் ரெடி ஆக கூடாதா? டாலி அக்கா, பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டேம்மா, இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச டிஃபன், முட்டையும் பிரெட்டும். முட்டையா? திரும்பவும் நான் கிச்சனை கிளீன் பண்ணணுமா? எல்லாரும் உருளைக்கிழங்கு சப்பாத்தி சாப்பிடும்போது எனக்கு மட்டும் ஏன் இதை பண்ணீங்க? நீங்க உருளைக்கிழங்கு சப்பாத்தி சாப்பிடுவீங்களாமா? ஆனா தெரியாதுமா, அதனால உங்களுக்கு நான் பண்ணல. வாய், உங்களுக்கு தெரியுமா, நான் எங்க வீட்ல எல்லாமே சாப்பிடுறேன். அதுவும் தயிர் தொட்டு சாப்பிடும்போது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? நான் மட்டும் ஏன் இதை சாப்பிடணும்? எனக்கு உருளைக்கிழங்கு சப்பாத்தி தான் வேணும். இதை எடுத்துட்டு போங்க. தட்ஸ் இட். டாடி, என்கிட்ட பிளேட் இருக்கு. இல்லம்மா, இந்த பிளேட் நீ உடைக்கிறதுக்காக. நீ சாப்பிடுறதுக்கு வேற பிளேட் எடுத்துக்கோ. ஏன்னா டாலிக்கு நீ உருளைக்கிழங்குல செஞ்ச சப்பாத்தி எல்லாம் சாப்பிடுறேன்னு தெரியாதுல்ல. டாட், நீங்க கடவுளே, இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் இருக்காங்களே. பாட்டி, இந்த மாதிரி ஆளுங்க எங்க இருப்பாங்கன்னு எனக்கு சொல்றீங்களா? யாரு இந்த மாதிரி ஆளுங்க? நீங்களே. ஐ வாண்ட் டு ஷூட் देम. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏமா ராணு? அத்தை, சைலஜா காலையில டிஃபன் சாப்பிட்டாளா? இன்னும் இல்ல அத்தை, மாமாவுக்கு கொடுத்துட்டு அப்புறமா நாங்க சேர்ந்து சாப்பிடுறோம். ராதா, உங்க அப்பாவுக்கு நீ சாப்பாடு எடுத்து வச்சிருமா? எடுத்து வச்சிடுறேம்மா. சைலஜாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் போய் அவளை பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேம்மா. பாட்டி பாட்டி பாட்டி, தாத்தாவோட மிளகா செடியில மிளகா வளர்ந்துருச்சு. நீ மறுபடியும் அந்த மிளகா பேரை சொல்லாதம்மா.
என்னமோ உங்க தாத்தா பெரிய புதையில கண்டுபிடிச்சிட்ட மாதிரி அத தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஆடுறாரு. மாமா இந்த பச்சை மிளகாய் செடியை எடுத்துக்கிட்டு அங்கே இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தாத்தாவுக்கு பச்சை மிளகாய் வெட்டு பெரியறதுக்கே மனசு வரல போல இருக்கு இல்ல தாத்தா? சரியா சொன்ன. தள்ளி போங்க. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா யாரு அதிகமா சந்தோஷப்படுவாங்க? அம்மா அப்பா தானே. ஆனா இந்த மிளகாய்க்கு நான் தான் அப்பா, நான் தான் அம்மா. அப்பா சூடாற போது சீக்கிரம் சாப்பிடுங்க. அதோ வர, இங்க உட்காரு. ஏங்க இந்த மிளகாய் செடியை ஏன் முன்னாடியே கொண்டு வந்து வைக்கிறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய் இலேஷ், இலேஷ், இலேஷ். சொல்லுங்க தாத்தா. வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்தேன். கொண்டா கொண்டா கொண்டா. குடு, இங்க வச்சிட. சபாஷ். எங்க இருக்க? குடு குடு. இங்க வா, இங்க வா. கேள்வி முறைக்கிறாளா? நல்லா வைத்திருச்சல் பண்ணட்டும். நீங்க வா. அவளை பாரு. தாத்தா அவங்க ஏன் வயிற்றுச்சல் பட போறாங்க? உங்க Dress அந்த அளவுக்கு நல்லாவே இல்லையே. நான் துணியை பத்தி பேசலடா, நான் மிளகாய பத்தி பேசுறேன். அத பார்த்துதான் அவ வயிற்றுச்சல் படுறா. இவங்க ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பேசிக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. என்ன தெரியல. ஆனா தாத்தா இந்த பச்சை மிளகாயை யார் சாப்பிட்டாலும் வயிறு எரிய தானே செய்யும். டேய் மிளகாய சாப்பிடறத பத்தி சொல்லலடா. இத பாரு, நான் இப்ப அத பத்தி பேசவே இல்ல. நான் இப்போ மிளகாயில வர போற பழத்தை பத்தி பேசுறேன். மிளகாயில வர போற பழமா? அப்படின்னா என்ன தாத்தா? எங்களுக்கு ஸ்கூல்ல இத பத்தி சொல்லவே இல்லையே. எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்குமா, புளிப்பா இருக்குமா, கசப்பா இருக்குமா? இது வரைக்கும் இது எப்படி இருக்கும் பார்த்ததே இல்ல தாத்தா. வாய் மூடுறா. என்ன பத்தி தான் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. பட்டி பட்டி வாங்க உங்க ரூமுக்கு போகலாம். நான் எங்கே வர மாட்டேமா, என்ன விட்டுடு. நான் வர மாட்டேன். சொன்னா கேளுங்க. இவரை இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும். ரதத்தை இப்ப பாருங்களேன், சண்டை வர போகுது. அமைதியா இருங்க. நான் வந்து மிளகாயோட பலன்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இதுதான் மிளகாய் செடி. இந்த செடி அழகா வளர்ந்து வருது. இந்த செடியில இப்போ ஒரு மிளகாய் வந்திருக்கா? ஓ, நீங்க அந்த விதத்துல சொல்றீங்களா? புரிஞ்சுது இப்ப புரிஞ்சுது தாத்தா. இந்த மிளகாய பார்த்து உன் பாட்டி வயிற்றுச்சல் பட்டு கோபப்படுறா. நான் எதுக்கு வயிற்றுச்சல் பட போறேன்? எனக்கு இதை விட்டு வேற வேலையே இல்லையாக்கோ? போதும், நீங்க ஆரம்பிக்காதீங்க. நான் அந்த கணக்கு போடுற மிஷினை வாங்கிட்டு வர சொன்னேனே, வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்தேன். வா இப்படி வா. ஏய் ஏய், என்னது கணக்கு போடுற மிஷின்? உன்கிட்ட கேமரா தானே வாங்கிட்டு வர சொன்னேன். இல்ல, அதுவும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தாத்தா. இத பாருங்க. வாங்கிட்டு வந்துட்டியா? வா கொண்டா. நீங்க பாட்டி இதோ இருங்க. கொண்டாடா. கொண்டா கொண்டா. இங்க வா. என்ன நடக்குது? இப்போ என்ன பண்ற? என்னுடைய இந்த அழகான, இளமையான, அன்பான என்னுடைய மிளகாய விதவிதமா போட்டோ எடு. மிளகாய போட்டோ எடுக்க சொல்றீங்க? என்ன தாத்தா? ஆமாப்பா, இதத்தான் நீ போட்டோ எடுக்கணும். எடு, இப்ப எடு. கிட்ட எடு. இந்த பக்கம். நீங்க எல்லாரும் பின்னாடி போங்க. எடு எடு எடு. சரியாயிடுனா? இப்ப இங்க எடு. இவெல்லாம் குறுக்க வரா வேண்டாம். க்ளோஸ் அப்ல எடு. என்ன பாக்குற அமராவதியே, நீ எங்க வா, போட்டோ எடுத்துக்கலாம். டென்ஷன் ஆயிட்டாங்க பாரு. அந்த மிஷின் எடு. இப்படி உட்காரு. நான் சொல்றத கூட்டு. 400 ரூபாய்க்கு செடியை வளர்க்கறதுக்கான புக்க வாங்கியிருக்காரு. 1200 ரூபாய்க்கு இந்த செடி. அதுக்கப்புறம் உரம் போடுறேன், எரு போடுறேன், தண்ணி ஊத்துறேன்னு அதுக்கு ஒரு 300 ரூபாய். எவ்வளவு ஆச்சு மொத்தம்? 400 அப்புறம் 1200 மொத்தம் 1900. பாத்தியா? கிட்டத்தட்ட இந்த மிளகா செடிக்காக 2000 ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. பரவாயில்ல பட்டி, விடுங்க. அதனால என்ன? பச்சை மிளகாய் சாப்பிடறதுக்காக தானே இந்த செடியை நட்டாரு. இனிமே அவர் ஆசைப்பட்ட பச்சை மிளகாவை தினமும் சாப்பிடலாம் இல்லையா? நான் இந்த பச்சை மிளகாயை போட்டு ஒரு நல்ல சட்னியா பண்ணி எடுத்துக்கிறேன். யாரும் தொடக்கூடாது. அவ்வளவுதான். யாரும் ஏன் மிளகாய் செடியை தொடக்கூடாது. இப்ப என்னாச்சுப்பா? பெத்த பிள்ளைய யாராவது அடிச்சு சாப்பிடுவாங்களா? அப்படின்னா இனிமே இந்த மிளகாய் இந்த வீட்டிலேயே தான் வாழும். இந்த வீட்டுக்குள்ளேயே இது சந்தோஷமா வாழும், வளரும். இந்த மிளகாய் இந்த வீட்டுல சந்தோஷமா விளையாடும். அப்படியே விளையாடிக்கிட்டே ஒரு நாள் இந்த பச்சை மிளகா பெருசாயிடும். அப்புறம் தாத்தாவோட பேரை பிரகாசமாக்கும். நாசமா போச்சு போ. இத தன்னோட புள்ளர் வேற இவர் சொல்லிட்டாரு. இதுக்கு மாசம் 2000 ரூபாய் செலவு பண்ண பேசாம இருங்க. இந்த கிழவிக்கு பொறாமையா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்?
இவ இப்படியே இருந்தான்னா பெரியவளானதுக்கு அப்புறம் இவ ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுறது முடியாத காரியம். என்னம்மா சுகானா, உனக்கு எந்த கிஃப்டும் பிடிக்க மாட்டேங்குது? எல்லா கிஃப்டும் வெளியில தான் அழகா இருக்கு, உள்ள பார்த்தா நல்லாவே இல்ல, வேஸ்ட். இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். வெளியில இருந்து பார்க்கிறதுக்கு அழகா இருக்க பொருள் எல்லாம் உள்ளேயும் அதே மாதிரி அழகா இருக்கணுன்றதுக்கு அவசியம் இல்லை. உன்ன மாதிரி பொண்ணுங்களை எந்த பைத்தியக்காரனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். யூ ஆர் ஜஸ்ட் நாட் அ மேரேஜ் மெட்டீரியல். பெரியவங்க சொல்லியிருக்காங்கம்மா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, அதனால அதை நம்ப கூடாது. இப்ப நீ சின்ன குழந்தை, நீ பெரியவளானதும் நான் சொன்னதெல்லாம் ஒரு நாள் உனக்கு புரியும். சரி, அதை விடு. இப்ப நம்ம எந்த கிஃப்ட பிரிக்கலாம்னு சொல்லு. இது ஓகேவா? அம்மா, இது வெளியில பாக்குறதுக்கே நல்லா இல்ல, தயவு செஞ்சு இதை ஓபன் பண்ணாதீங்க. ஒருவேளை இதுக்குள்ள இருக்க கிஃப்ட் ரொம்ப அழகா இருக்கலாம்ல, ஓபன் பண்ணி பார்க்கலாமா? வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. அடுத்த தடவை யார்கிட்டயாவது மனசை பறி கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பறி கொடுங்க. ஏன்னா அவரு உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிறவரா இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த தடவை யார்கிட்டயாவது மனசை பறி கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பறி கொடுங்க. ஏன்னா அவரு உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிறவரா இருக்கணும். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, அதனால அதை நம்ம நம்ப கூடாது. என்னாச்சு சுகானா, என்னை ஏன் அப்படி பார்க்குற? இந்த கிஃப்டை உனக்காக யார் செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? உங்க மம்மி தான். பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூமா. இஷான், இது என்னோட மாமோட பிளெஸிங். எவ்வளவு நல்லவங்கல்ல என்னோட அம்மா. என் மேல உயிரையே வச்சிருந்தாங்க. சுகன், எதுவும் பேசாத. அசையாத. அம்மா நம்மள பார்த்துட்டு இருக்காங்க, உன்னை பார்த்துட்டு இருக்காங்க.
மாம், இதுதான் இஷான், என்னோட ஹஸ்பண்ட். இவனாதான் டாடி எனக்காக சூஸ் பண்ணாரு. இந்த உலகத்திலேயே இவன் தான் பெஸ்ட் ஹஸ்பண்ட். அப்புறம் இவன் என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். ரொம்ப